பாசறையில் கரூர் மாவட்ட செயலாளர் சண்முகம் ஐயா அவர்கள். இது என்ன ஊரு? இது என்ன ஊரு? ஈரோடு. ஈரோடுன்னு யாருன்னு சொல்லுவாங்க? பெரியார் பூமி இல்ல, இது தமிழ் தேசிய பூமி. பாதுகாப்பட உருவாயிருச்சு. இது கூட தெரியாம என்ன இருக்கிறீங்க? அவ்வளவு அசால்ட்டா நினைக்கிறீங்க? இது பெரியார் பூமி, அண்ணா பூமின்னு இது பெரியார் இடத்துல பாதுகாப்பு உருவாயிருச்சு. தமிழ் தேசியம் உருவாயிருச்சு. படையே உருவாக்கல. திமுக தட்டி தூக்குற வேலைதான் இந்த மேலாம். அதுக்காக தான் கேட்டாங்க. மண்டல செயலர்லாம் கேட்டாங்க, தொகுதி செயலர்லாம் கேட்டாங்க, எங்க போடலாம் சண்முகம்னு கேட்டாங்க. ஈரோட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். எந்த காரணத்துக்காக சொன்னேன்னு தெரியுங்களா? ஈரோட்டில் இதே வருஷம், போன வருஷம் அடிபட்டம், மிதிப்பட்டம், வாங்கினான். இப்ப ஒருத்தனை தொட சொல்லு. அதனாலதான் இங்க ஈரோட்டில் போடுறேன்னு சொன்னான். ஏன்னு கேளுங்க, இது பெரியார் பூமி, அண்ணா பூமின்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக இந்த பெரியார் பூமியிலே பாதுகாப்பு படை உருவானது காரணம் என்ன? தமிழ் தேசியம் தான். அதுக்கு மூலிய காரணம் அண்ணன் பூமிநாதன் அண்ணன், திருமாரான் அண்ணன். புதுக்கோட்டையில நீங்க இருந்திருப்பீங்களான்னு தெரியல, இங்க இருக்கிற யாருமே இல்ல. 22 பேர் தான் இந்த பாதுகாப்பு படைக்கு வந்தோம் முதல் புதுக்கோட்டைக்கு. மூத்த உறுப்பினர் 22 பேர் தான். அன்னையில இருந்து கணக்கு ஒவ்வொரு ஊரா. அதுக்கு அடுத்தபடியா பண்ண ஈரோடு தான். நவீனதன் அண்ணனுக்கு தெரியும். 5 நாள் 7 நாள் பசியோட தான் இருக்க. இடம் தூக்கம் இல்லை, இப்படியே தூங்குவான். அங்க பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை சந்தில எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வரகாப்பி கூட இருக்காது. உண்மை அதுதான். ஏன்னா இவ்வளவு படையை உருவாக்குறது காரணம் என்ன? அந்த பசி, அந்த உணர்வு, அந்த வேகம். பசி எடுத்தாதான் எதனால பசி, எதனால இருக்குன்னு எந்த உணர்வு வரணும். அதனால இருக்கிற இளைஞர்லாம் முதல் தொகுதி கட்டமைப்பு கரூர் மாவட்டம்ங்கிறாங்க. தொகுதியை கட்டமைக்கணும். இப்போ 9 மாவட்டம் இன்னும் கட்டமைக்கல. காரணம் என்னன்னா நிதி சுமை. நிதி சுமை இருக்கு, எல்லா சுமையும் எல்லா பேருக்குமே இருக்கு. அதனால முதல் தொகுதியை கட்டமைச்சிட்டால் மீதி எல்லாமே சாத்தியப்படுத்தலாம். அதனால தொகுதியை கட்டமைக்கிற வேலையை பாருங்க. இப்ப இருக்கிற உறவுகள் 10 பேர் பார்த்தீங்க. தொகுதியில பாத்தீங்கன்னா, மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 40 உறவுகள் இருக்காங்க. ஆனா வந்தது வெறும் 8 பேர் தான். மீதி உறவுகள் அங்க அண்ணன் கருப்பையாவுக்கு அங்க இது இருக்காங்க, அங்க போயிருக்காங்க. ஆனா இங்க வரல. எதனாலதான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தவறுக்கு மன்னிக்கும் ஐயா. அதனால தொகுதியை கட்டமைக்கிற வேலையை பாருங்க. தொகுதியை கட்டமைக்கிறதுனா இது மாதிரி நம்ம தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் நம்ம போறோம். நம்ம கட்சி உறவுகள் தான் அங்கேயும் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க இங்கிட்டு போய் இங்கிட்டு உருவாயிரணும், இங்கிட்டு போய் இவன் உருவாயிரணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கடந்து ஒத்துமையா அதுலயும் ஒத்துமையா இருங்க. ஒத்துமையா செஞ்சு அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. இது மாதிரிலாம் அங்கே பண்ண மாட்டான். எல்லா உறவுகளும் அங்கே இருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிக்காரங்கிட்ட பேசுங்க. செயலாளர் நம்பரோ, தலைவர் நம்பரோ, இல்லை பொறுப்பாளர் நம்பரோ எல்லாம் நம்பர் வாங்க. அப்போனாதான் தொகுதியை கட்டமைக்க முடியும். நீயா ஒரு மாவட்டத்தில இருந்து நீ தொகுதியை கட்டமைக்க முடியாது. கண்டிப்பா சாத்தியப்படுத்தாது. அதனால அங்க இருக்கிற தொகுதி மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் எல்லாத்தையும் கலந்து பேசுங்க. நீங்களா பேசுங்க. அப்படி உங்களை பேசுங்கன்னா திருமாரான் அண்ணன் இருக்காரு, பூமிநாதன் அண்ணன் இருக்காரு. 2 பேர்த்துக்கும் அழைச்சி பேசுங்க. அததான் மாத்திட்டேன்ல, அதான் சொல்லிட்டேன்ல. அதனால தொகுதி கட்டமைப்பு வேலை பாருங்க. அடுத்தது மகளிர். என்ன இந்த பாதுகாப்பு படையில முதல் மகளிர் தான் என்ன அறிமுகப்படுத்தினாங்க. சத்தியமா இந்த படையை எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்க மூலியமா தான் நாங்க மதுரைக்கு போனா அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா மகளிரை சாதாரணமா நினைக்காதீங்க, அவங்க பெரு வளர்ச்சி தான். அதுக்காக பெரு வளர்ச்சியா தான் மண்டல செயலாளர் இங்க போட்டிருக்கோம். ஏன்னா இந்த மகளிர் தான் வழிநடத்தி இவ்வளவு தூரம் பேசி ஒவ்வொரு மாவட்டத்தை, அதாவது ஆம்பளை பேச இவனுக்கு இதே வேலையா போச்சு, சும்மைக்கு போனை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிமா. இதே பெண்களை பேச விட்டோம்னு வச்சுக்க. அதனாலதான் எதுக்காக பெண்களை எதுக்கு முன்னுரிமைப்படுத்தினா, மண்டல செயலாளர் அன்னை திருமாரானோ, பூமிநாதனோ எதுக்கு செய்யறாங்கன்னா, பெண்களை வழிநடத்தி எதுக்காக சொல்றாங்கன்னா, மேற்கொண்ட ஒற்றுமையா இருக்கிற காரணம் என்னன்னா, பெண்களை முன்னுரிமை கொடுக்கறாங்க. அதனால மற்ற தொகுதியிலையும் சரி, மாவட்டத்திலும் சரி இருக்கிற ஒருவர் கவிதா சகோதரி கூட சொல்றாங்க, பெண்கள் அதிகமா வரமாட்டேங்கிறாங்க, இழுத்து கொண்டாட மாட்டேங்க. ஏன்னா இப்ப நாங்க இருக்கிறோம்னா வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால அப்படி வராம போயிட்டாங்க. அதனால நீங்க தவறா நினைக்க வேண்டாம். எங்களால முடிந்தவரை இருக்கிற மகளிரை நாங்க சேர்க்கிறோம். எங்க வீட்டுக்காரமே கூட்டு வரோம். அதனால ஒன்றும் தவறு இல்லை. வீட்டுக்காரமையும் நாங்க கூட்டிட்டு வரோம். வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இதே கரூர்ல இருக்கிறப்ப பாதுகாப்படையெல்லாம் நம்ம என் மனைவியே சேர்த்தாங்க. ஆனா அவங்க வரல. கேட்டா குடும்ப சூழ்நிலை. நம்ம போய் நீ ஒரு ஆள் போனது பத்தாதா, நீ எல்லாத்தையும் கூட்டு வரியா அப்படிங்கிறாங்க. அதனால அதெல்லாம் கடந்துதான் வரணும். நிதி சுமை இருக்குது. அதனால தொகுதி கட்டமைக்கிற வேலையை பாருங்க. ஏன்னா அன்னை இப்ப மாவட்ட வாரியா வரப்போறாரு. அதனால தொகுதி கட்டமைக்கிற வேலையை பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல 5 பேர் 10 பேர் இருக்கிறப்ப 10 பேர் 40 பேர் இருந்தாலும் அங்க பாக்குறேன் பயப்படுவான். ஆடு குட்டையா இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கூடாது. இப்படி நின்று இப்படி நெஞ்ச நிமித்திட்டு நின்று எவனும் உன்னை பயப்பட மாட்டேன். இப்படியே மர
அடிவகுப்பு நடத்துங்க. முடிச்சிருவோமா? சரி சரி. அதனால ஒருவர்களே தொகுதியை கட்டமைப்பு பண்ணுங்க. கூடி சீக்கிரத்துல அண்ணன் வரப்போறாரு. அதனால நம்ம மேற்கு மண்டலத்தை வலுவாக பயன்படுத்தி இன்னும் நிறைய உறவுகள் வாங்க, பாதுகாப்பட மிகச் சிறப்பாக வழிநடத்தி செல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நான் அறிமுகம் அப்படிங்கிறத வந்து இன்னொருத்தர் கொடுக்கணுங்கிறது இல்லை, எனக்கு நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் வந்து லோகநாயகி. நான் மேற்கு மண்டலத்தினுடைய இணைச் செயலாளராக செயல்பட்டு இருக்கேன். எனக்கு முதல்ல என்ன இந்த பாசறைக்கு அறிமுகப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், சசி தான் கொண்டு வந்து இந்த பாசறையில் எனக்கு அறிமுகப்படுத்தினா. அதுக்கு முன்னாடி நான் வந்து கட்சியில் நானும் 9 வருடமாக பயணிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் அண்ணனுக்காக எது செய்யறதுக்கும் தயாராக இருக்கேன். உண்மை சொல்லணும்னா எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு தான் நான் கட்சியில் பயணிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து சசி வந்துட்டு, அக்கா இல்லைக்கா பாசறைன்னு ஒன்று செயல்படுதுக்கா, வாக்கா போய் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி தாராபுரம் சசி தான் என்னை வந்து முதல்ல திருமாரண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சான். திருமாரண்ணனுக்கு அடுத்தது வந்து பூமி அண்ணன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்படி அறிமுகத்தோடு நான் கொண்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தான் மட்டும்தான் தெரிஞ்சு அண்ணங்களோட எண் கொடுத்தாரு. அடுத்து ஒவ்வொருத்தரா கட்டமைப்பு பண்ணி இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் மேற்கு மண்டலத்தினுடைய 9 மாவட்டம் இருக்கு. 9 மாவட்டத்தில் நீலகிரி மட்டும் தவிர்த்து இது 8 மாவட்டத்துக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாச்சு. அதே மாதிரி தொகுதி பொறுப்பாளர்களும் நியமிச்சாச்சு. அதே மாதிரி விரைவு அணின்னு சொல்லி மேற்கு மண்டலத்தில் கட்டமைச்சாச்சு. விரைவு அணிக்கு 15 பேர் தயார் நிலையில எப்பவுமே இருக்காங்க. நம்ம மேற்கு மண்டலத்தில் தயார் நிலையில் இருக்காங்க. அதே மாதிரி நான் எந்த நேரத்தில் எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் திருமாரண்ணன்ட்டாகட்டும் பூமி அண்ணன் எந்த செய்தி எனக்கு வந்துன்னா எந்த நேரத்தில் அழைப்பு கொடுத்தாலும் என்னோட பயணிக்கிற என்னுடைய சக தம்பிக எல்லாருமே உடனடியாக கிளம்பிடுவாங்க. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கட்சி செயல்பாடு தானே, இது என் வீட்டு நிகழ்வு அப்படி நினைக்காம அண்ணன் இன்னைக்கு சேலம் வர்றாரு அப்படின்னு காலையில 8 மணிக்கு தான் நான் தகவல் கொடுத்தேன். 10 பேர் வந்து அந்த இடத்துல நின்னாங்க. 10 பேர் அந்த இடத்துல வந்து தம்பிக நின்னாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தாராபுரம் எல்லாத்துல இருந்து வந்திருந்தாங்க. கோவையிலிருந்து கூட வந்திருந்தாங்க. அதனால மேற்கு மண்டலத்துல சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் சிறப்பாக நாங்கள் செயல்படுவோம். அதுக்கு ஊக்கத்துணையா எங்களுக்கு பூமி அண்ணன், திருமாரண்ணன், அமல்ராஜன் 3 பேர் எங்களுக்கு ஊக்கத்துணையா இருக்கணும். அது போக மண்டல பொறுப்பாளர்கள் ஐயா சரவண ஐயா, பயிற்சியாளர் சுப்பிரமணிய ஐயா, வசந்தகுமார் ஐயா, இன்னும் ராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்கீங்க. நாங்கள் வந்துட்டு ராணுவ கட்டமைப்புக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த கட்டமைப்புகளை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை வலிமையாக இன்னும் மேற்கு மண்டலத்தில் வலிமைப்படுத்தணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.